ஹலோ, இன்னைக்கு ஃபுல் டே செம்ம மழையா கையில் நான்வெஜ் எதுவும் ஸ்டாக்கும் இல்லை, வாங்க போக முடியலை. ஸோ காரசாரமாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. கொஞ்சம் தேங்காய், மிளகாப்பொடி, 3 பூண்டு, ஜீரகம், முழு ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கலாம். இதை வந்து பல்ஸ் மோடில் தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வந்துடணும். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காவை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது எல்லாமே சிம்மில் வச்சு தான் பண்ணணும். நம்ம வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் வந்து அதோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு அதை வறுத்துட்டே இருக்கணும். கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். அப்புறமா வந்துட்டு அப்பளம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் பொரிச்சுக்கோங்க. எங்களுக்கு நிறைய அப்பளம் போட்டு சாப்பிட்டா பிடிக்கும், அதனால் அப்பளம் ஒரு 12 அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த தேங்காய் ரோஸ்ட் பண்ணது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியமாக ஆறுனாலும் ஓகே, இல்லை ஃபுல்லாக ஆறுனாலும் ஓகே. அப்புறம் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அப்பளத்தை வந்துட்டு நல்லா பொடிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் ஜஸ்ட்டு சும்மா ரோஸ்ட்டு பண்ணி அதை எடுத்துக்கிட்டால் இந்த ரெசிபி முடிஞ்சிச்சு. இது வந்து என்னோடய மாமியார் ரெசிபி. அவங்க செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்சால் அதில் ஒரு 70% டேஸ்ட் வரும், பட் அதுவே வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு அப்பப்போ தான் செய்வேன், ஏன்னா வந்துட்டு அப்பளம் பொரிக்கிறது, அப்புறம் தேங்காய் வறுக்கிறது, அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸாக. இன்றைக்கி லீவுங்கிறனால கொஞ்சம் பொறுமையாக செஞ்சேன். ஸோ அதில் வந்துட்டு குழம்பு இருந்தால் குழம்பு கூடயும் சாப்பிடலாம். இது வந்துட்டு நான் ரைஸ்லேயே பிசைஞ்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். Thank you.